ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்கள் யாவருக்கும் கிங்டம் ரிவைவல் சர்ச் மூலமாய் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய வீடுகளில் இருந்து இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாளில் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆங்காங்கே இந்த செய்தியை சோசியல் மீடியா மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். அது மாத்திரமல்ல, இந்தியாவின் பல பகுதிகளில், உலக நாடுகளில் பல பகுதியிலும் இருந்து இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. I welcome our dear friends who is watching different parts of India and abroad. May God bless you and God be with you. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Today is your breaking point. You are at your breaking point. நீங்கள் உங்களுக்கு புதிய பாதையை ஏற்படுத்துகிற, உங்களுக்கு புதிய ஒரு வழியை ஏற்படுத்துகிற அந்த நுனியிலே நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனை, சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுகிற அந்த முடிவில, அந்த விளிம்பிலே நீ நின்று கொண்டிருக்கிறாய். கர்த்தருடைய வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்துகிற அந்த நுனியிலே நீ நின்று கொண்டிருக்கிறாய். ஓ, இதுவரை உன்னுடைய வாழ்க்கையிலே நடந்த சம்பவங்கள், இதுவரை நீ அனுபவித்த காரியங்கள், ஓ, இதுவரை நீ கடந்து வந்த பாதைகள் ஒருவேளை கடினமாக தோன்றலாம். உன்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு நாட்கள் நீ அனுபவித்த பாதைகள் ஒரு போராட்டமாக இருக்கலாம். ஓ, கண்ணீரின் பாதையாக இருக்கலாம். நீ கடந்து வந்த வழிகள் கரடு முரடானவைகளாக இருக்கலாம். But I am telling you, my dear brothers and sisters, this is your breaking point. கர்த்தர் உனக்கு அற்புதம் செய்ய போகிற அந்த நுனியிலே, ஓ, அந்த விளிம்பிலே நீ வந்து நின்று கொண்டிருக்கிறாய். கர்த்தருடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்ய போகிறார். கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். It is your breaking point. கர்த்தர் உங்களை வழி நடத்துகிற பாதையிலே, ஆண்டவர் உங்களை வழி நடத்தி செல்லுகிற அந்த பாதையிலே கர்த்தர் உங்களை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். You are at your breaking point. நீங்கள் உங்களுக்கு கர்த்தர் அற்புதம் செய்ய போகிற சரியான இடத்திலே கர்த்தர் உங்களை அழைத்து வந்திருக்கிறார். உங்களை நீங்கள் நினைக்கலாம், என்னுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் பெரிதாக இருக்கிறது, நான் மிகவும் வேதனைக்குள் இருக்கிறேன், நான் என்ன செய்ய முடியும் என்று சொல்லி நீங்கள் யோசித்து கலங்கி போயிருக்கலாம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் தேவன் அற்புதம் செய்யக்கூடிய அந்த அடுத்த நொடியில நீங்கள் வந்து நின்று கொண்டிருக்கிறீர்கள். பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்படும் போது, மாற்றங்கள் நமக்கு சில நேரத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்கள் வரும்போது அதுதான் நம்முடைய வாழ்க்கையின் அடுத்த படிக்கு அல்லது அடுத்த ஆசீர்வாதத்திற்கு ஆண்டவர் நம்மை அழைத்து செல்லுகிற வழி. நாம் நம்முடைய வாழ்க்கையில அவைகளை பல நேரங்களிலே ஏற்றுக்கொள்ள முடியாத நிலைமையில நாம் காணப்படுகிறோம். அநேகர் சொல்லுவார்கள், எனக்கு மாற்றங்கள் பிடிக்காது, நான் இருக்கிற இடத்துல நான் இருக்க விரும்புகிறேன். It is comfortable for me. I am so comfortable with this place. நான் இப்போ இருக்கிற இந்த சூழ்நிலையில, இப்போ இருக்கிற இந்த இடத்துல நான் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கேன் அப்படின்னு ஒருவேளை நீங்க சொல்லலாம். I don't like change. அநேகர் அப்படித்தான் சொல்வார்கள், எனக்கு மாற்றம் பிடிப்பதில்லை, நான் இருக்கிற இந்த இடம் எனக்கு போதும், இது எனக்கு தாராளமா இது ஓகே. ஆனால் மாற்றங்கள் என்று சொல்லும் பொழுது, சேஞ்சஸ், அது அந்த மாற்றம் தான் நம்மை அடுத்த படிக்கு, நம்மை அடுத்த நிலைமைக்கு, அடுத்த ஆசீர்வாதங்களுக்கு நேராய் கொண்டு போகிறது. எனக்கு அருமையானவர்களே, இதுதான் நீங்கள் அடுத்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்க போகிற அந்த விளிம்பிலே நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீர்கள்.
It is your breaking point. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிற அந்த நொடி பொழுதிலே நீங்கள் வந்து நின்று கொண்டிருக்கிறீர்கள். தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் தரப்போகிற நொடிக்குள்ளாக, அந்த நிமிடத்திற்குள்ளாக நாம் வந்து நின்று கொண்டிருக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, எப்பொழுதுமே மாற்றம் என்று சொல்லும் பொழுது அது ஒரு வளர்ச்சி. It is a growth. ஒரு வளர்ச்சி வரணும் அப்படின்னா ஒரு மாற்றம் ஏற்படும். மாற்றம் இல்லாமல் வளர்ச்சி இல்லை. அந்த மாற்றம் வரும்போது தான் நம்ம வளர்ச்சிக்குள்ள போகிறோம். இந்த கால வேளையிலும் ஒரு சில மாற்றங்களை கர்த்தருடைய வாழ்க்கையில அனுமதிக்க போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? கர்த்தருடைய வாழ்க்கையில சில மாற்றங்களை, கர்த்தருடைய வாழ்க்கையில சில உயர்வுகளை, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில சில வளர்ச்சிகளை, சில ஆசீர்வாதங்களை கர்த்தருடைய வாழ்க்கையில அனுமதிக்க போகிற நேரத்திற்குள்ளாய் நாம் கடந்து வந்திருக்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நம்முடைய பழைய பாதைகள் கடினமாக இருக்கலாம். நாம் கடந்து வந்த வழிகள் ஒருவேளை கரடு முரடானவைகளாக இருக்கலாம். ஆனால் இந்த நாளிலே கர்த்தர் ஒரு புதிய பாதைக்குள்ளாக, ஒரு புதிய ஆசீர்வாதத்திற்குள்ளாய் நம்மை அழைத்து செல்ல போகிறார். எனக்கு அருமையானவர்களே, நம் ஆண்டவரை நம்புவோம். நம்முடைய வாழ்க்கையின் துவக்கம், நம்முடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தின் துவக்கம் என்றுதான். கர்த்தர் நம்மை வழிநடத்தி போகிற அதிசயமான பாதையின் துவக்கம் என்றுதான். இந்த கால வேளையில கர்த்தர் உங்களை புதிய பரிமாணத்திலே, புதிய ஆசீர்வாதத்திற்குள்ளாக, புதிய வழிகளுக்குள்ளாக கர்த்தர் உங்களை அழைத்து செல்லுகிற நாட்களுக்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். ஒருவேளை நாம் இந்த சூழ்நிலை பார்க்கும் பொழுது, இப்பொழுது இருக்கிற பிரச்சனைகளை பார்க்கும் பொழுது எல்லாம் முடிந்தது போல தோன்றலாம். ஒன்றும் செய்ய இயலாத நிலைமையில் நாம் வந்து நின்று கொண்டிருக்கிறது போல தோன்றலாம். நம்முடைய கைகள் கட்டப்பட்ட நிலைமையில் நாம் நின்று கொண்டிருக்கிறது போல தோன்றலாம். எனக்கு அருமையானவர்களே, ஆனால் ஆண்டவர் நம்முடைய எல்லா தடைகளையும் மாற்றி நமக்கு எதிராய் நமக்கு முன்பு நின்று கொண்டிருக்கிற பெரிய கோட்டை சுவர், ஒரு மதில் போன்ற தடைகளை கர்த்தர் தகர்த்து போட்டு நம்மை அடுத்த ஆசீர்வாதத்திற்கு அழைத்து செல்லுகிறவர் நம்முடைய ஆண்டவர். கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அவர் நம்மை ஆசீர்வாதங்களுக்கு நேராய், விடுதலைக்கு நேராய் அழைத்து செல்லுகிறவர். This is your breaking point. உங்களுடைய ஆசீர்வாதத்தின் வழிக்கு நேராய் நீங்கள் வந்து நின்று கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை அதற்கு நேராய் அழைத்து சென்று கொண்டிருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, ஒரு வசனத்தை வாசிப்போம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1வது வசனம். பின்பு மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் போய், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் வனாந்திரத்திலே எனக்கு பண்டிகை கொண்டாடும்படி என் ஜனங்களை போக விட வேண்டும் என்று சொல்லுகிறார் என்றார்கள். அங்கே மோசே வனாந்திரத்திலே ஆடுகளை வைத்துக் கொண்டிருந்தார். மோசேக்கு கொஞ்சமும் தெரியாது, இன்றைக்கு தான் நம்முடைய வாழ்க்கையின் கடைசி ஆடு மேய்க்கிற நாள் என்று சொல்லி அவருக்கு தெரியவே தெரியாது. என்னைக்கும் போல மோசே அன்னைக்கும் ஆடுகளை மேய்த்துக் கொண்டு சென்று கொண்டிருந்தார். அது எப்பொழுது நடக்கும் என்று நமக்கும் தெரியாது. மோசேக்கு அது தெரியல. இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கை மாறப்போகிறது என்று சொல்லி மோசேக்கு அது தெரியவே இல்லை. எப்பொழுதும் போல ஒவ்வொரு நாளும் மோசே ஆடுகளை மேய்த்துக் கொண்டு செல்லுகிறது போல இன்றைக்கும் மோசே ஆடுகளை மேய்க்க சென்று கொண்டிருந்தார். என கருமையான தேவ பிள்ளைகளே, என்றைக்கும் எரியாத ஒரு செடி அன்றைக்கு எரிய ஆரம்பித்தது. என்றைக்கும் எரியாத ஒரு முள்செடி அங்கே பற்றி எரிய ஆரம்பித்தது. It was strange thing happening. புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை அங்கே காணப்படுகிறது. மோசேக்கு இது என்னவென்று புரியவில்லை. மிகவும் குழம்பி போன நிலைமையில மோசே அங்கே நின்று கொண்டிருக்கிறார். எப்பொழுதுமே கர்த்தர் உங்களை ஆசீர்வாதத்துக்கு நேராய் அழைத்து செல்லுகிற நாட்கள் உங்களுக்கு ஒருவேளை தெரியாமல் இருக்கலாம். நீங்கள் அதை குறித்து அறியாதவர்கள் போல இருக்கலாம். ஒருவேளை நேற்று நடந்தது போல இன்றைக்கு நடக்கும் என்று சொல்லி நீங்கள் நினைத்து அதே போல நடந்து சென்று கொண்டிருக்கலாம். அதே போல உங்களுடைய வாழ்க்கை போய் கொண்டிருப்பது போல தோன்றலாம். இத்தனை ஆண்டுகள் இப்படிதான் வந்தோம், இன்றைக்கும் அப்படித்தான் இருக்க போகிறது. இத்தனை மாதங்கள் இப்படிதான் கடந்து போனது, ஆகையால் இன்றைக்கும் அப்படித்தான் இருக்கும் என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இன்றைக்கு கர்த்தருடைய வாழ்க்கையில ஒரு புதிய
சொல்லுகிறார், it is your breaking point. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிற நாட்களுக்குள்ள நீ வந்திருக்கிறாய். ஓ, உனக்கு சற்றும் தெரியாது, சற்றும் நீ யோசித்திராத காரியங்களை இந்த நாளிலே கர்த்தருடைய வாழ்க்கையில் செய்ய அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். It is your breaking point. மோசே சற்றும் யோசித்து கூட இல்லை. ஒருவேளை மோசேக்கு அப்படிப்பட்ட யோசனை கூட இருந்திருக்கிறாங்க. மோசே ஆடுகளை எப்பொழுது போல வைத்துக் கொண்டிருக்கும் பொழுது உடனடியாய் அங்கே ஒரு முச்செடி எரிய ஆரம்பிக்கிறது. எனக்குமே அதே பிள்ளைகளே, உடைய வாழ்க்கையில வித்தியாசமான சூழ்நிலைகளுக்குள்ளாக நீங்கள் கடந்து போகும் பொழுது, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில சற்றும் எதிர்பார்த்திராத சூழ்நிலைக்குள்ளாக நீங்கள் கடந்து செல்லும் பொழுது, புரியாத காரியங்கள் உங்களை சுற்றி நடக்கும் பொழுது, கேள்விகள் நிறைந்த சூழ்நிலைக்குள் நீங்கள் செல்லும் பொழுது, ஒரு காரியத்தை நீங்கள் மறந்து போக வேண்டாம். இது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையின் மாற்றத்தை துவக்குகிற நேரம். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருடைய வாழ்க்கையின் அற்புதத்தை ஆரம்பிக்கிற நேரம் என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம். ஓ, எப்பொழுதெல்லாம் சூழ்நிலைகள் மாறுகிறதோ, எப்பொழுதெல்லாம் பிரச்சனைகள் பெரிதாகுகிறதோ, எப்பொழுதெல்லாம் நம்மால் ஒன்றும் செய்ய இயலாத நிலைமைக்குள், கைகள் கட்டப்பட்ட நிலைமைக்குள் நாம் எப்பொழுதெல்லாம் தள்ளப்படுகிறோமோ, அப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய கரம் நம்மை வழிநடத்தும்படி இறங்கி வருகிறது. அதுதான் நம்முடைய வாழ்க்கையின் பிரேக்கிங் பாயிண்ட். எனக்கு அருமையானவர்களே, it is your breaking point. உங்கள் வாழ்க்கையில நீங்கள் ஒருவேளை கடினமான பாதையில நீங்கள் நடந்து சென்று கொண்டிருக்கலாம். இது ஒருவேளை உங்களால் தாங்க முடியாது, என்னால் இதை சகிக்க முடியவில்லை ஐயா, நான் என்ன செய்வேன் என்று சொல்லி நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கலாம். It is your breaking point. எப்பொழுதும் போல சென்று கொண்டிருந்த மோசேயினுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. சேஞ்சஸ் மோசேயால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எப்பவுமே நான் சொன்ன மாதிரி சேஞ்சஸ் நம்மளால உடனே ஏற்றுக்கொள்ள முடியாது. வாழ்க்கையின் மாற்றத்தை நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இது போதும், ஆடு மேய்க்கிறது எனக்கு ஓகே, நான் இங்கே செட்டில் ஆகிட்டேன், நல்லா இருக்கேன், இட் இஸ் குவைட் ஓகே, நான் ரொம்ப நல்லா இருக்கேன், எனக்கு போதும், இது சேஞ்சஸ் வேண்டாம். ஆண்டவர் சொல்றாரு, மோசே நீ போப்பா. இல்லை ஆண்டவரே, நான் போறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, வேற யாரையாவது நீங்க என்ன செய்யுங்க, அனுப்புங்க. மோசே சொல்றாரு, வேற யாரையாவது நீங்கள் அனுப்புங்கள் ஆண்டவரே. மாற்றங்களை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இன்றைக்கும் நாம் மாற்றங்களை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலைமையில் இருக்கிறோம். The changes is a symbol of your breaking point. மாற்றங்கள் உடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதம் செய்ய போகிறதின் அறிகுறிகள் என கருமையானவர்களே. உடைய வாழ்க்கையின் மாற்றங்கள் ஒருவேளை அது ரொம்ப ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்கலாம், ஒருவேளை அது நம்மால் புரிந்து கொள்ள முடியாததாக இருக்கலாம். நாம் அதை சந்திக்க முடியாத நிலைமையில் ஒருவேளை நாம் இருக்கலாம். அதை நாம் எப்படி மேற்கொள்ள போகிறோம் என்று சொல்லி நாம் யோசித்து ஒருவேளை கலங்கி போயிருக்கலாம். பட் இட் இஸ் யுவர் பிரேக்கிங் பாயிண்ட். அந்த டைம், அந்த நேரம் வரும்போது, அந்த சமயம், அந்த சூழ்நிலை வரும் பொழுது கர்த்தருடைய வாழ்க்கையில ஒரு புதிய மாற்றத்திற்குள்ளாக, அடுத்த படிக்குள்ளாக, அடுத்த நிலைமைக்குள்ளாக கர்த்தருடைய கொண்டு போக போகிறார். கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்து. இட் இஸ் யுவர் பிரேக்கிங் பாயிண்ட். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, மோசே ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று சொல்லுகிறார், நான் என்ன செய்வேன் ஆண்டவரே, நான் திக்குவாய் மந்தனாவும், வேற யாரையாவது அனுப்புங்கள். மாற்றத்தை ஏற்றுக்கொள்ள அவனால் முடியவில்லை. ஆனால் ஒரு வழியாய் மோசே ஏற்றுக்கொண்டு பார்வோனிடத்தில் போகிறார். இந்த மாற்றங்கள் வரும் பொழுது, மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுது கர்த்தர் நம்மை ஒரு உன்னத நோக்கத்திற்காக, நம்மை ஒரு உன்னத ஆசீர்வாதத்திற்காக வழி நடத்துகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். The transformation has some changes. It contains some changes.
Without any changes, you will not transform. மாற்றங்கள் இல்லாமல் உருமாற்றம் அடைய முடியாது. நீங்க டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்று சொல்லும் பொழுது பட்டுப்பூச்சியினுடைய அந்த பரிணாமத்தை நீங்கள் பார்த்தீர்களானா, முட்டையிலிருந்து புழு உருவாகும், புழு கூட்டுப்புழுவாகும், கூட்டுப்புழுவில் இருந்து வண்ணத்து பூச்சி வெளியே வரும். The egg, then larva, then pupa, then a beautiful butterfly. இந்த உருமாற்றம், இந்த சேஞ்சஸ் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் அனுமதிக்கும் பொழுது பல நேரங்களில் நாம் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறோம். ஆனால் இந்த உருமாற்றம் தான் ஆண்டவர் நம்மை மகிமையாய் மாற்றுவதற்கான அடிப்படை. எனக்கு இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் ஆண்டவர் அற்புதம் செய்ய போகிற அந்த வழியிலே வந்து நின்று கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நாம் உணர முடியும். இந்த சூழ்நிலைகள் தான். அதனால மோசே அங்கே பார்வோனிடத்திலே போய் பேசுகிறார். பார்வோனிடத்திலே மோசே பேசும் பொழுது ஒரு மாற்றமும் ஏற்படவில்லை. மோசேயுடைய வாழ்க்கையில மிகவும் வருத்தம், வேதனை. எப்பொழுதெல்லாம் பார்வோனிடத்திலே மோசே போகிறாரோ அப்பொழுதெல்லாம் பார்வோன் விடுகிறேன் ஜனங்களை என்று சொல்கிறார். ஆனால் மோசே அரண்மனை விட்டு போன உடனே விடமாட்டேன் என்று சொல்கிறார். மோசே மிகவும் கலங்கி போயிருக்கிற நேரத்தில் எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் மோசே கொண்டு எகிப்திலே பலத்த காரியங்களை செய்கிறார். அங்கே பார்வோன் ஜனங்களை எப்படியாகிலும் நிறுத்திவிட வேண்டும் என்று சொல்லி அவன் எத்தனைக்கிறான். அவர்கள் எகிப்திலிருந்து கானானுக்கு போவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள். It was their breaking point. They were about to go to the next level. அவர்கள் அடுத்த படிக்கு, அடுத்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி அவர்கள் போக ஆயத்தமாக இருக்கிறார்கள். ஆனால் பார்வோன் அவர்களை தடை செய்கிறார். யோசித்து பாருங்கள், இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நம்மை அடுத்த நிலைமைக்கு, அடுத்த ஆசீர்வாதங்களுக்கு கொண்டு போக ஆயத்தமா இருக்கிறார். அப்படிப்பட்ட நிலைமையில தான், அந்த விளிம்பில தான் நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் சத்துரு நமக்கு விரோதமாய் பல பல காரியங்களை, அவன் தந்திரங்களை செய்து உங்களை அடுத்த படிக்கு போக விடாமல் தடை பண்ணி கொண்டிருக்கிறார். இங்கே இருக்கிற சூழலை காண்பிக்கிறார். பார்வோன் அவர்களை போக விடும் மனதில்லை. ஆகையினாலே இஸ்ரவேல் ஜனங்களை பயமுறுத்தி கொண்டிருந்தார். ஆனால் ஆண்டவருடைய திட்டங்களை அவனால் ஒருபோதும் மாற்ற முடியவில்லை. எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் அவர்களுக்கு என்று ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். ஆண்டவர் அவர் மோசேயை கொண்டு அந்த இடத்திலே பலத்த காரியங்களை செய்து இஸ்ரவேல் ஜனங்களை அங்கிருந்து அவர் விடுதலையாக்கி அவர் கானான் என்னும் புதிய இடத்திலே, புதிய ஆசீர்வாதத்திற்குள்ள அவர்களை கொண்டு சென்றார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, மோசேயின் மூலமாய் ஒரு பெரிய திறப்பை, ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுத்தது மாத்திரமல்ல, மோசேயுடைய வாழ்க்கையிலே அது இதுவரை நடந்திராத, எத்தனையோ முறை பல முறை பார்வோனிடத்தில் பேசி தோல்வி அடைந்த மோசேயுடைய வாழ்க்கையில அந்த நாள் ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இதுதான் உங்களுடைய வாழ்க்கையின் அற்புதத்தின் நாள். இந்த நாள் வரைக்கும் ஒருவேளை நீங்கள் பல கஷ்டத்துல, வேதனையில, சோதனையில, பலவீனத்துல, போராட்டத்துல, வியாதியில கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம். இந்த காலை நேரம், இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரம் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையின் அற்புதத்தை ஆரம்பிக்கிற நேரம். நீங்கள் ஆண்டவர் அற்புதம் செய்ய போகிற அந்த விளிம்பிற்குள் வந்து நின்று கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதம் செய்கிற அந்த நேரத்திற்குள் நாம் வந்திருக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துவதற்கு
எந்த தகுதியும் இல்லாத தகுதியற்ற மோசே. பார்வோனிடத்தில் பேசுவதற்கு எந்த தகுதி மோசே கிடையாது. ஒரு பெரிய ராஜாவினிடத்தில் பேசக்கூடிய தகுதி இல்லாத மோசே. அது மாத்திரமல்ல, அவருக்கு ஏற்கனவே திக்கு வாய். அப்படிப்பட்ட மோசையினுடைய வாழ்க்கை கர்த்தர் ஒரு சேஞ்சை கொடுத்தார், ஒரு மாற்றத்தை கொடுத்தார். அவனுடைய வாயில அந்த திக்கு வாயா இருந்த அவனுடைய வாயை கர்த்தர் தொட்டார். That was his breaking point. அவனுடைய வாழ்க்கையின் சில காரியங்களை கர்த்தர் மாற்றிக்கொண்டே வருகிறார். முதலாவது, மோசே தன்னுடைய ஆடு மேய்க்கும் தொழிலிருந்து அடுத்து ஆண்டவர் ஒரு ப்ரமோஷன் கொடுக்கிறார். மோசே ஒரு பெரிய தலைவனாக, அடுத்து அவருடைய வாயில கர்த்தருடைய வார்த்தை போடுகிறார். பார்வோனிடத்திலே பேசக்கூடிய வாக்கு வல்லமையை மோசேக்கு கொடுக்கிறார். ஒன்றுமில்லாதவன், எதற்கும் உதவாதவன், பேச இயலாதவன். ஆனால் கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையின் மாற்றங்களை கொடுக்கிறதை பாருங்கள். கர்த்தர் அவனை கொண்டு பார்வோனிடத்திலே பேசும்படி செய்கிறார். பார்வோன் மோசேயை பார்த்த உடனே அவனுடைய இருதயம் கரைந்து போகிறது. எனக்கு அருமையானவர்களே, ஒருவேளை தகுதி இல்லாத நிலைமையில் நீங்கள் இருக்கிறார். என்னால் என்னுடைய வாழ்க்கையில இவ்வளவுதான் அச்சீவ் பண்ண முடியும், இவ்வளவுதான் என்னுடைய நிலைமை, இவ்வளவுதான், இதுக்கு மேல நான் ஒரு படி எடுத்து வைக்க முடியாது என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் யோசித்துக் கொண்டு இருக்கலாம். உங்களுக்கு எந்த ஒரு அடிப்படை தகுதியும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் எனக்கு அருமையானவர்களே, இந்த காலை நேரத்திலே உன்னுடைய வாழ்க்கையின் ஒருவேளை இந்த உலகம் தகுதியற்ற நிலைமையில உன்னை வைத்திருக்கலாம். ஒருவேளை இந்த உலகத்தில் ஒருவேளை நீ டிஸ்குவாலிஃபை பண்ணப்பட்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், உன்னுடைய வாழ்க்கையின் பிரேக்கிங் பாயிண்ட் இது. இந்த இடத்திலே கர்த்தர் உன்னை மாற்றி உன்னை ஆசீர்வதித்து, நீ எதெல்லாம் டிஸ்குவாலிஃபை பண்ணி உன்னை ஓரம் கட்டி வைத்திருந்தானே எந்தெந்த காரியத்தில் எல்லாம் கர்த்தர் அங்கெல்லாம் தன்னுடைய கரத்தை உன் மீது வைக்கிறார். ஒரு மாற்றத்தை உனக்குள் கர்த்தர் ஏற்படுத்துகிறார். உன்னுடைய வாழ்க்கை மாறப் போகிறது. எனக்கு அருமையானவரே, தேவ பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையிலே நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிற இந்த வேதனைக்கு ஒரு முடிவை கர்த்தர் கொண்டு வருகிறார், ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வருகிறார். It is your breaking point. உன்னால் பார்வோனிடத்தில் பேச முடியாது. ஆனால் பார்வோனை காட்டிலும் பெரியவர் உன்னுடைய வாயை தொடுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். உன்னால் செய்ய இயலாதவைகளை உன்னை கொண்டு செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். எத்தனை பேர் கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்வீர்கள்? It is your breaking point, my dear sisters and brothers. உன்னால் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க முடியாது, உன்னால் ஒரு தொழிலை ஆரம்பிக்க முடியாது. அதுக்குரிய இன்வெஸ்ட்மெண்ட் எனக்கு இல்லை, அதுக்குரிய பணம் கேபிட்டல் எனக்கு இல்லை. ஆனால் உன்னால் முடியாது. இன்றைக்கு கர்த்தர் உனக்கென்று ஒரு தொழிலை, ஒரு பிசினஸை ஆரம்பித்து கொடுக்க அவர் வல்லமை உள்ளவர். கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்து. It is your breaking point. உன்னால் உன் கடனை கட்ட முடியாது. நான் கடனாளியா இருக்கிறேன், நான் என்ன செய்வேன், எனக்கு எந்த ரிசோர்சஸ் இல்லை, என்னுடைய கடனை கட்டுவதற்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. ஆனால் it is your breaking point that God is going to repay all your debts. கர்த்தருடைய கடன்களை கட்டுவதற்கு ஒரு புதிய வழியை திறந்து கொண்டிருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, விசுவாசிக்கிறவங்க இருந்த இடத்துல கைகளை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்து. It is your breaking point. உடைய குடும்பத்தின் அற்புதங்கள், உடைய குடும்பத்தில் அற்புதங்களை செய்கிற நேரத்திற்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். உடைய குடும்பத்தில் கர்த்தர் மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். It is the breaking point of your family. It is the breaking point of your children. My dear brothers and sisters, உன்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதம் செய்கிற நேரத்திற்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். கர்த்தர் உங்களை அடுத்த பணிக்கு, அடுத்த நிலைமைக்கு, அடுத்த ஆசீர்வாதத்திற்கு கொண்டு போகிற அந்த நேரத்திற்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். மோசே கர்த்தருடைய கரத்திலே
பயன்படுத்தப்பட்டார். எனக்கு அருமையானவர்களே, மோசேயால் ஒன்றும் முடியாது. ஆனால் மோசையோடு இருந்த தேவன் மோசையை கொண்டு பெரிய காரியங்களை செய்தது போல, அதுவரை ஏழ்மை நிலைமை, அதுவரை ஆடுகளுக்கு பின் சென்று கொண்டிருந்தவன், அதுவரை வனாந்தரத்தில் இருந்தவன், அதுவரை அவனுக்கென்று எந்த தகுதியும் இல்லாதிருந்தவன், ஆனால் இன்றைக்கு கர்த்தர் மோசையை அடுத்த நொடி, அடுத்த செகண்ட், கர்த்தர் எப்பொழுது மோசேயோடு பேசினாரோ அடுத்த நொடி அவனுடைய வாழ்க்கை மாறியது. எனக்கு அருமையானவர்களே, இந்த காலை நேரத்தில் கர்த்தர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் பேசிக் கொண்டிருக்கிற இந்த நொடி உன்னுடைய வாழ்க்கையின் மாற்றங்களை அனுபவிக்க போகிறார். கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். It is your breaking point. கர்த்தருடைய வாழ்க்கையை மாற்றிக் கொண்டிருக்கிற அற்புதத்தின் நேரத்திற்குள்ளாய் நீங்கள் கடந்து வந்திருக்கிறீர்கள். உன்னுடைய வாழ்க்கை மாறப்போகிறது. உன்னுடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றிக் கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலை வரும் பொழுது, ஒருவேளை நம்ம மிகவும் குழப்பத்தில் இருப்போம். குழப்பமான ஒரு சூழ்நிலை, போராட்டமான ஒரு நிலைமை, கடினமான ஒரு பாதைக்குள்ள நாம் கடந்து சென்று கொண்டிருக்கலாம். எனக்கு அருமையானவர்களே, யோசுவா மோசே தன்னுடைய பிரயாணத்தை முடிக்கிற நேரத்தில் யோசுவா அவனிடத்தில் பொறுப்பு கொடுக்கப்படுகிறது. கர்த்தர் யோசுவாவை பார்த்து சொல்கிறார். யோசுவா 1:7 இப்படியாக சொல்லுகிறது. வாசிப்போம். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. யோசுவாவிடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், யோசுவா, மோசே மரித்து விட்டார். மோசேனுடைய பிரயாணம் முடிந்து போனது. அடுத்த தலைவர் நீதான். யோசுவாவுக்கு ஒன்றும் புரியவில்லை. எனக்கு அருமையானவர்களே, மோசே சொல்லுகிறதை மாத்திரம் செய்து கொண்டிருந்த யோசுவா, மோசேயின் கட்டளை மாற்றம் நிறைவேற்றிக் கொண்டிருந்த யோசுவா, அவனாய் யோசித்து ஒன்றும் இதுவரை செய்ததில்லை. மோசே என்ன சொல்லுகிறாரோ அதை மாத்திரம் செய்து முடிக்கிற யோசுவா, இப்பொழுது ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொல்லுகிறார், you are the next leader. நீதான் அடுத்த தலைவர். யோசுவாவுக்கு ஒன்றும் புரியவில்லை. மிகவும் பயந்து போகிறார். ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொல்கிறார், நீ பலம் கொண்டு திடமானதாயிரு. This is your breaking point. இது உன்னுடைய வாழ்க்கையில் அடுத்த நிலைமைக்கு, அடுத்த ஆசீர்வாதத்திற்கு நீ கொண்டு போகப்படுகிற நேரம். யோசுவா உடனே அதை ரொம்ப சந்தோஷமா ஏத்துக்கல. எப்பவுமே ஆண்டவர் அற்புதம் செய்ய போகிற நேரம், அல்லது ஆண்டவர் நம்மை வழிநடத்த போகிற, ஆண்டவர் உயர்த்த போகிற அந்த நேரம், அப்படி அந்த காலகட்டங்கள் ஒருவேளை நம்ம ரொம்ப சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளக்கூடாததாக தான் இருக்கும். யோசுவா உடனே அந்த சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளவில்லை. அவனால் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள மனதில்லை. காரணம், அவன் மிகவும் பயந்திருந்தான். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து பயந்திருந்தான். எதிரே இருக்கிற பெரிய டாஸ்கை பார்த்து அவன் ரொம்ப பயந்து போயிட்டான். என்ன செய்ய போகிறோம் என்று சொல்லி மிகவும் வேதனையில் இருந்த யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ பலம் கொண்டு திடமனதாயிரு. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் அற்புதம் செய்கிற நேரத்திற்குள்ள வந்திருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு அற்புதத்தை செய்ய போகிற நாட்களுக்குள்ள வந்திருக்கிறோம். சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது ஒருவேளை எதிராக தோன்றலாம். பிரச்சனைகள் ஒருவேளை பெரிதாய் எழும்பி நின்று கொண்டிருக்கலாம். இன்றைக்கும் செய்திகளை கேள்விப்படுகிறோம். ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் மரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த கொரோனா பாதிப்பில் ஒவ்வொரு நாளும் மரண ஓலம் எழும்பிக் கொண்டிருக்கிறது. சூழ்நிலைகள் மிகவும் மோசமாய் போய் கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் வேலை இல்லா திண்டாட்டம் பெருகிக் கொண்டிருக்கிறது. அநேக குடும்பங்கள் வருமானம் இழந்த நிலைமையில் இருக்கிறார்கள்.
ஒரு நேரம் ஆகாரம் மிகவும் கடினமாக இருக்கிறது. வியாதி ஒருபுறம் பெருகிக் கொண்டிருக்கிறது. எந்த உதவியும் இல்லாத நிலைமையிலே ஜனங்கள் கைவிடப்பட்டது போல் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட கொடுமையான நாட்கள் சூழ்ந்திருக்கிற இந்த நேரத்திலே கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், it is your breaking point. இந்த சூழ்நிலையிலே கர்த்தர் உன்னை அடுத்த ஆசீர்வாதத்திற்கு நேராய் அழைத்து செல்லுகிறார். ஓ, உனக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிற பாதையிலே உன்னை கொண்டு வந்து கர்த்தர் நிறுத்தி இருக்கிறார். எனக்கு சூழ்நிலைகள் எதிராக இருக்கிறது, பிரச்சனைகள் பிரவாகிக்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே உன்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்கிற நேரத்திற்குள்ளே வந்து நின்று கொண்டிருக்கிறாய். இந்த காலை நேரம் உன்னுடைய வாழ்க்கையின் அற்புதத்தின் நேரம். ஆண்டவருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரப்போகிறார். இந்த மாற்றம் ஒருவேளை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்கலாம். இந்த சூழ்நிலைகள் ஒருவேளை நீ பார்த்து பயப்படுகிறதாக இருக்கலாம். ஆனால் எனக்கு தேவ பிள்ளை, உடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்ய போகிற காரியங்கள் ஆச்சரியமானவைகள். மோசேயை கொண்டு ஆண்டவர் அற்புதங்களை செய்தார். மோசேயுடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்த அற்புதங்கள், அவனை கொண்டு தேவன் செய்த காரியங்கள் பயங்கரமானவைகள். எனக்கு தேவ தினமே, கர்த்தர் செய்ய போகிறவைகள், ஆண்டவருடைய வாழ்க்கையில செய்ய போகிறவைகள் ஆச்சரியமானவைகள். நம்முடைய வாழ்க்கை நாம் உணர்ந்து கொள்ள முடியாத சூழ்நிலையில அடுத்த நிமிடம் என்ன நடக்க போகிறது, அடுத்த நொடி என்ன நடக்க போகிறது என்று சொல்லி நாம் கலங்கி இருக்கிற இந்த நேரத்தில் கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருக்கும். கர்த்தருடைய கண்கள் நம் மீது நோக்கமாக இருக்கிறது. ஒருவேளை நாம் நினைத்துக் கொண்டிருக்கலாம், எல்லா நாளும் நடக்கிறது போலதான் இப்போ என்னைக்கும் நடக்க போகுது. எத்தனை வருடங்கள் இப்படிதான் நடந்தது, இந்த வருடமும் அப்படிதான் நடக்க போகுது. இத்தனை மாதங்கள் இப்படிதான் நாம் நடந்து வந்தோம், இப்படிதான் நடந்தது, இன்னைக்கு இந்த மாதமும் அப்படிதான் நடக்க போகுது, இன்னைக்கும் அப்படிதான் நடக்க போகுது நீங்க நினைக்கலாம். கண்டிப்பா இல்லை. எனக்கு தேவ பிள்ளைகளே, இந்த நாளில கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்ய போகிற நேரம். கர்த்தர் அப்படிப்பட்ட நேரத்தில் உங்களை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஒன்றும் இல்லாத நிலைமையில, எந்த தகுதியும் இல்லாத சூழ்நிலையில, ஓ வேதனை நிறைந்த குடும்ப வாழ்க்கையில, ஒன்றும் செய்ய இயலாத நிலைமையிலே, தனித்து விடப்பட்ட சூழ்நிலையிலே நாம் காணப்படலாம். உதவிக்கு ஒருவரும் இல்லை, யாரும் வந்து என்னோடு பேசுவதற்கோ கேட்பதற்கோ என்னுடைய குறைகளை தீர்ப்பதற்கோ ஒருவரும் இல்லை என்று சொல்லி நீங்கள் புலம்பி தவித்துக் கொண்டிருக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளாக நாம் தள்ளப்பட்டு கொண்டிருந்தார். ஒன்றை மாத்திரம் மறந்து போகாதிருங்கள், கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்கிற நேரத்திற்குள் நீங்கள் வந்து நின்று கொண்டிருக்கிறீர்கள். You are at the edge of your miracle. You are at your breaking point, my dear brothers and sisters. கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிற நேரத்திற்குள்ளாய் உங்களை கர்த்தர் அழைத்து வந்திருக்கிறார். It is your breakthrough. It is your breakthrough. கர்த்தர் அங்கே உங்களுக்கு அற்புதத்தை செய்கிற ஒரு நேரம். ஆண்டவர் இந்த நாட்களிலே உங்களுக்கு ஒரு புதிய பாதையை காண்பிக்கிற நேரம். ஒரு புதிய வழியை கர்த்தர் உங்களுக்கு ஏற்படுத்துகிற ஒரு நேரம். எல்லா பக்கமும் அடைக்கப்பட்டிருக்கிறது. எல்லாம் காரிருள் அந்தகாரம் சூழ்ந்தது போல் காணப்படுகிறது. ஒன்றும் செய்ய இயலாத நிலைமைக்குள்ளாக தள்ளப்பட்டது போல தோன்றுகிறது. தாவீது சொல்லுகிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீ நீர் என்னோடு கூட இருக்கிறீர். எனக்கு தேவ பிள்ளைகளே, எல்லாம் எதிராக இருக்கலாம், கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட நேரத்திலே, அந்த கடினமான சூழ்நிலையிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறார். அந்த மாற்றம் உன்னுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தின் துவக்கம். எனக்கு அருமையானவர்களே, it is just the beginning of your blessing. உன்னுடைய வாழ்க்கையின் ஆரம்பம் இதுதான். உன்னுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தின் ஆரம்பம் இதுதான். It is your breaking point. It is your breaking point. Amen. மோசே தன்னுடைய வாழ்க்கையில சற்றும் யோசித்திராதவைகளை, அவன் சற்றும் யோசித்திராத நேரத்தில் என் தேவனுடைய வாழ்க்கையில செய்தது போல இந்த நாளிலும்
என் இயேசு உடைய வாழ்க்கையின் மாற்றங்களை ஏற்படுத்த போகிறார். ஒருவேளை நீங்கள் கலங்கி போய் கண்ணீரோடு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார். உன் குடும்பத்தில் பலவித பிரச்சனைகளை நீ போராட்டத்தில் தவித்துக் கொண்டிருக்கிறாயோ, வருமானம் இழந்த நிலைமையில பயத்தோடு இந்த வார்த்தையை நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாயோ, எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியும், உன்னுடைய வாழ்க்கையை ஆசீர்வாதத்தின் துவக்கத்திற்குள் நீ வந்திருக்கிறாய். கர்த்தரை நம்பு, ஆண்டவரை நோக்கி பார். மோசே ஒன்றும் இயலாத நிலைமையில் இருந்த பொழுது கர்த்தர் அவனை ஒரு பெரிய தலைவனாய் மாற்றுகிற நேரம் என்பது அவன் மோசேக்கு கூட தெரியாது. ஓ, நீ கொஞ்சமும் அறியாத, நீ சற்றும் எதிர்பார்த்திராத இந்த நாட்களிலே உன்னை கர்த்தர் ஆசீர்வதிக்க, கர்த்தர் உன்னை உயர்த்த, ஓ உன்னுடைய ஆசீர்வாதத்தின் நேரம், உன்னுடைய ஆசீர்வாதத்தின் நேரத்திற்குள் கர்த்தர் உன்னை அழைத்து வந்திருக்கிறார். கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். It is your blessing, it is your breaking point. கர்த்தருடைய ஆசீர்வதிக்கிற நேரத்திற்குள் நாம் வந்திருக்கிறோம். எனக்கென்ன தேவஜனமே, போராட்டங்கள் சூழும் பொழுது, பிரச்சனைகள் எழும்பும் பொழுது, வேதனைகள் நிரப்பப்படும் பொழுது, நம்முடைய இருதயம் மிகவும் கடினமாய் மாறும் பொழுது, ஒரு காரியத்தை மறந்து போகாதீர்கள். கர்த்தர் அடுத்த நிலைமைக்கு, அடுத்த பணிக்கு, அடுத்த ஆசீர்வாதத்திற்குள்ளாக அழைத்து செல்கிறார். உன்னுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தின் துவக்கம் இருக்கிறது. இது உன்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் உன்னை மாற்றத்துக்கு நேராக அழைத்து சென்று கொண்டிருக்கிறார். விட்டுக் கொடுங்கள். உன்னுடைய வாழ்க்கையில சில மாற்றங்களை கர்த்தர் கொடுக்கும் பொழுது அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள நம்மை ஒப்புக் கொடுப்போம். சில மாற்றங்களை நாம் ஏற்றுக்கொள்வதில்லை. உன்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் சில மாற்றங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையில இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்களை, ஒருவேளை அதை பார்க்கும்போது நம்மால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாதது போலதான் தோன்றும். மாற்றங்கள் உடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தின் துவக்கங்கள். எனக்கு அருமையானவர்களே, இந்த சேஞ்சஸ் உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த பிரச்சனையை பார்க்கும்போது இது ஒரு மாற்றம். நீங்க நல்லா இருந்த போன மாசம் வரைக்கும் நல்லா இருக்கும், ஆனா இந்த மாசம், போன வருஷம் வரைக்கும் எல்லாம் சரியா இருந்துச்சு, ஆனா இந்த வருஷம் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கேன். நேற்று வரைக்கும் நல்லா இருந்தது எல்லாம் இன்னைக்கு எல்லாம் தலைகளை மாறிடுச்சு. இவைகள் தான் இந்த மாற்றங்கள் தான் கர்த்தருடைய வாழ்க்கையில் இடைப்படுகிற நாட்கள். கர்த்தருடைய வாழ்க்கையில ஒரு புதிய பாதையை, புதிய துவக்கத்தை ஏற்படுத்துகிற அந்த நிலைமைக்கு நாம் வந்திருக்கிறோம். இருக்கிறது இந்த மாற்றங்கள் உடைய ஆசீர்வாதத்தின் துவக்கங்கள். எனக்கு தெய்வ பிள்ளைகளே, இந்த இயேசுடைய வாழ்க்கையில ஒரு புதிய துவக்கத்தை ஏற்படுத்த முடியும். இந்த இயேசுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்ய முடியும். இந்த நாள் அவருடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்கிற நாள். இந்த நாள் கர்த்தருடைய வாழ்க்கையில ஒரு புதிய அத்தியாயத்தை துவக்குகிற நாள். விசுவாசிக்கிறவங்க கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். It is your breaking point, my dear brothers and sisters. உடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தின் துவக்கம் இதுதான். குழப்பமான சூழ்நிலையில அவர் ஒருபோதும் கைவிடுகிறவர் அல்ல. பலமுறை தோற்று போன மோசையை கொண்டு ஒரு பெரிய திரள் கூட்டத்தை எகிப்திலிருந்து வெளியே அழைத்து வர அவரால் முடியுமானால், எத்தனை முறை நீ வீழ்ந்தாலும், எத்தனை முறை நீ நஷ்டமடைந்தாலும், எத்தனை முறை நீ தோற்று போனாலும், எத்தனை முறை வருமானம் இழந்த நிலைமையில் நீ கீழே விழுந்து கிடந்தாலும், என் தேவன் உன்னை கரம் பிடித்து தூக்க வல்லமை உள்ளவர். கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். மோசையை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய முடியுமானால், இந்த காலை நேரத்தில் உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய முடியும். நீ உன்னுடைய குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாய், உன்னுடைய சபைக்கு நீ ஆசீர்வாதமாய் கர்த்தர் உன்னை மாற்றுகிற நேரம் இது. நீ ஆண்டவருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றப்பட போகிற நேரம். உன்னுடைய வேதனை முடிந்தது. மோசையை பார்த்து ஆண்டவர் பேசுகிறார். போதும் ஆடு மேய்த்தது, போதும் ஆடு மேய்த்தது. மோசை சொல்றான், இல்லை நான் ஆடை மேய்ச்சினேன். ஆண்டவர் சொன்னார், இல்லை நீ வேறொரு காரியத்திற்காக, வேறொரு மாற்றத்திற்காக, வேறொரு ஆசீர்வாதத்திற்காக நான் உன்னை தெரிந்து கொண்டேன். எப்பொழுதும் போல இருந்த நாள் அது அல்ல. மோசை எல்லா நாளும் இருந்தது போல அது இருக்கும் நினைச்சுதான் ஆடுகளை மேய்த்து கொண்டு வந்தார். ஆனால் அந்த நாள்
அவருடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தின் துவக்கத்தை கர்த்தர் காண்பித்தார். எனக்கருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையும் எப்பொழுதும் போல இருக்க போவதில்லை. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய அத்தியாயத்தை கர்த்தர் துவக்க போகிறார். ஒரு புதிய மாற்றத்தை கர்த்தர் கொண்டு பண்ண போகிறார். ஒரு புதிய ஆசீர்வாதத்தை கர்த்தருடைய வாழ்க்கையில கொண்டு வர போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படியே எல்லாரும் இருந்த இடத்துல, உங்கள் வீடுகளில் நீங்கள் எங்க இருந்து இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, நீங்கள் இருந்த இடத்துல உங்களோட கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து, வேதனையின் மத்தியில், போராட்டத்தின் மத்தியில், பாடுகளின் மத்தியில் இந்த இயேசுவை நோக்கி பார்க்கிறேன்னு சொல்லுங்க. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையின் அற்புதத்தின் நேரம். இதுதான் உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதம் செய்ய போகிற நொடி பொழுது. எனக்கு அருமையானவர்களே, நேற்று இருந்தது போல இன்றைக்கு இல்லை. இன்றைக்கு ஒரு புதிய மாற்றத்தை கர்த்தர் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். விசுவாசிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் மாற்றத்தை ஏற்படுத்த போகிறார். இந்த இயேசுவை நோக்கி பார்த்து அவருடைய இதயத்தை கை வைத்துக் கொண்டு அந்த ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, என் வாழ்க்கையில் மாற்றத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். என் சூழ்நிலைகளை பார்த்து நான் பயப்பட போவதில்லை. இந்த நாள் என்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமான நாள். இந்த நாள் நீர் என்னுடைய ஆசீர்வாதத்தை துவக்குகிற நாள் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுவோம். ஒருவேளை சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது இந்த வார்த்தையை நம்மால் சொல்ல முடியாமல் இருக்கலாம். பிரச்சனைகள் எதிராக இருக்கலாம், தேவைகள் மிகுதியாக இருக்கலாம், ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம். இந்த வார்த்தையை சொல்ல முடியாத சூழ்நிலைக்குள்ள இருக்கிற எனக்கருமையான சகோதரனே, சகோதரியே, கர்த்தருடைய வாழ்க்கையை மாற்றப் போகிற அந்த நொடிப்பொழுதுக்குள்ளாக நீ வந்திருக்கிறார். விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணுங்க, கர்த்தருடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தை துவக்குகிற நேரத்திற்குள் நான் வந்திருக்கிறேன். எல்லாரும் சொல்லுவோம், எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தரின் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை துவக்குகிற அந்த நேரத்திற்குள் நான் வந்திருக்கிறேன். எல்லாரும் சொல்லுவோம். கண்களை மூடி நான் உங்களுக்காக ஜெபிக்க போறேன். இங்க இருந்த இடத்துல கண்களை மூடி இருதயத்துல கை வைத்துக் கொண்டு ஆண்டவரோடு பேசுங்க. ஆண்டவரே, என் பாடுகளிலே, என் வேதனையிலே, என்னுடைய பிரச்சனையிலே நீர் அற்புதம் செய்ய போகிறீர். நான் எதிர்பார்த்திருக்கிறேன் ஆண்டவரே. எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அப்படியே கண்களை மூடி எல்லாரும் சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லுவோம். எல்லாரும் சொல்லுவோம், ஆமென், 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 ஹல்லேலூயா. பரிசுத்த பிதாவே, எங்கள் நல்ல தகப்பனே, இரக்கமுள்ளவரே, இந்த நாளில் விசேஷமாய் உடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். பலவித போராட்டத்திலே, பிரச்சனையிலே, வேதனையிலே ஆண்டவரே எதிர்பார்ப்போடு இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். யாரெல்லாம் ஆண்டவரே இந்த ஒலிபரப்பை பார்த்து கொண்டு உம்மிடத்தில் ஜெபிக்க தங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறார்களோ, அங்கங்கே அவர்கள் இருக்கிற இடங்களில் இப்பொழுதே தேவ வல்லமை இறங்கும்படி நான் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, கடினமான பாதைக்குள்ள நடந்து வந்து கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகள் இப்பொழுதே ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை நீ துவக்க போகிறபடியால் நம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, இப்பொழுதே அவருடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை நீ ஏற்படுத்துகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இதுவரை இருந்த வேதனைகள், கஷ்டம், பாரம், கண்ணீர் எல்லாவற்றையும் நீ துடைத்திருக்கிறபடியால் நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு மாற்றத்தை நீர் ஏற்படுத்துகிறீர் ஆண்டவரே. ஒருவேளை கடினமான மாற்றங்களாக இருக்கலாம், ஒருவேளை நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலைமையில் இருக்கலாம். ஆனால் நீர் அவைகளை எங்களுடைய ஆசீர்வாதத்திற்கு நேராய் நடத்துகிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த நேரத்தில் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நீர் அவர்களை தொடுவீராக. இதுதான் அவர்கள் வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தின் துவக்கம். ஆண்டவரே, இந்த நாளிலே தேவன் அவர்களை ஆசீர்வதித்து அடுத்த நிலைமைக்கு, அடுத்த ஆசீர்வாதத்துக்கு நேராக நீர் அழைத்து செல்ல போகிறபடியால் நம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவன் அற்புதம் செய்யுங்க. இந்த வார்த்தை அவருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரட்டும் ஐயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இது அப்படியே செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவருடைய கருத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவே, நீர் அவர்களுக்கு அற்புதம் செய்ய வல்லமை உள்ளவர். ஆண்டவரே, நீர் அப்படி செய்யறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.
ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் சமாதானமும் சந்தோஷமும் நாம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களில் இருப்பதாக. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. May God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Thank you.